ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ் உண்மையிலேருந்து பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால 7 நாள் வந்து எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. அதுக்கு நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் மீண்டும் வந்து இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன வீடியோனாக்கா இன்றைக்கி வந்து டின்னருக்கு எங்கள் அம்மா வந்து சியாக்கா மீனை வச்சு சிம்பிளாக கொஞ்சோண்டு ஜாமான் வச்சு சம்பல் வைக்க போகிறாங்க. நான் அந்த வீடியோ தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சேக்கா மீன் வாங்கி மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா ஒரு ஊற வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து மீனை வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் 2, அப்புறம் மிளகா சந்து. இந்த மிளகா சந்துளுக்கு எங்கள் அம்மா வந்து 3 விதமான ஜாமான் சேர்த்துருக்காங்க. என்னதுனாக்கா இஞ்சி, பூண்டு, தக்காளி காய். இது 3மே வந்து எங்கள் அம்மா மிளகா சந்தில் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம மீனை முதல்ல பொரிச்சிடுவோம். பொரிச்சிட்டு சமைக்கிற வீடுகளுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சட்டி எடுத்து அதை எண்ணெய் ஊற்றி மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீனை எல்லாத்தையும் நல்லா போட்டு பொரிங்க. நான் பொரிச்சிட்டு சம்பளில் போடணும். இந்த மீனை பொரிக்காமல் வந்து நம்ம சம்பளம் வைக்க முடியும். நல்லா இருக்குது. ரொம்பலாம் கறியும் சம்பளம் வச்சு அந்த மீனை பொரிச்சிட்டு நம்ம செய்யணும். ஓகேவா? முதல்ல மீனை சட்டியில் கூட பொரிச்சுக்கோங்க. ஸோ அப்படி நல்லா மீனை பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு முதல்ல. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெட்டி வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா அதே எண்ணெயை பையங்க மீன் பொரிச்ச எண்ணெயே. ஸோ எண்ணெயில் வந்து முதல்ல வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகா சந்தை அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பங்க. எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் அதெல்லாம் அரைக்காமல் நான் இது வெட்டி போட போகிறனாங்க போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன் இது வந்து அவங்கவுங்க ஸ்டைல். நீங்கள் வந்து இப்படியும் செய்யலாம், அப்படியே செய்யலாம். 2 மாதிரி செஞ்சாலும் ஒரே மாதிரி தான். பட் இப்படி செஞ்சால் அந்த பேஸ்ட்டோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ வீணாகவும் போகாது. அதையும் நம்ம விட்டு போட்டால் சம்டைம்ஸ் போய் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ குப்பைக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த மாதிரி செய்யலாம். ஸோ நல்லா போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். அது நல்லா அந்த மிளகா அந்த வாடெல்லாம் போகிற வரைக்கும். ஸோ நல்லா சம்பளுக்கு வச்சு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து முதல்ல மீனில் உப்பு போட்டுட்டோம் ஊற வைக்கும் போது. ஸோ இதில் நாங்கள் உப்பு குறைவாக தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுனாக்கா பொரிச்சு வச்சுருந்தாங்க மீன். அந்த மீன் வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இது வந்து நல்லா சப்பாத்தியாக வந்து மீனோட சம்பூர் ஆகும். ஸோ நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ காய்ஸ் பாருங்கள், நல்லா மீன் வெந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ என்னோட இந்த கேஎஸ் ஹோம்மேட் வந்து ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போய் பேசி வரட்டும். தேங்க்யூ.